இது அதனுடைய ஆரோகணம் அவரோகணத்தில் இருக்குது. நட்சத்திரத்தில் வந்து திருமண பொருத்தங்கிறது அவ்வளோ விளையாடலாம், சும்மா சர்வசாரமாக ப்ளே கிரவுண்டில் போட்டு விளையாடுற மாதிரி விளையாடலாம். இப்போ அஸ்வினி ஆண் குதிரை, சதயம் பெண் குதிரை, சேர்த்தலாமா வேண்டாமா? யோனியில் கரெக்டாக தானே வருது, ஆனால் சேர்த்தலாமா வேண்டாமா? ஏன் கூடாது? யோனி கரெக்டாக தானே இருக்குது, ஆண் குதிரை பெண் குதிரை ரெண்டும் சூப்பராக தானே இருக்குது, ஏன் சேர்த்தக்கூடாது? பாதகனும் கிடையாது, ரெண்டு பேருடைய தந்தை தாய் ஒரு அக்கா தங்கச்சிங்க. அஸ்வினி குமாரர்களுக்கும் யமனனுடைய தாய்கள் அக்கா தங்கச்சிங்க. அப்போ உறவு முறைகள் மாறி போயிடும். அப்புறம் ஜோதிடத்துக்குள்ள வாங்க, இதுக்கு அது பாதகாதிபதி 11ஆம் அதிபதி எதை வேணாலும் பெட்டை போட்டுக்காங்களா. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம அந்த நட்சத்திரத்தை வந்து அவ்வளோ தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சில நட்சத்திரம் சேராதுன்னா சேராது தான். லவ் மேரேஜ் பண்ணிட்டு வரவங்ககிட்ட தான் கேட்கணும், சார் இந்த மாதிரின்னு. அப்படியே குமாரசாமியத்தில் இனங்கள் கொடுத்துருக்குது, 12 பாவத்துக்கும் 12 இனங்கள் கொடுத்துருக்குது. நீங்கள் 6ஆம் பாவத்தில் திருமணம் பண்ணால் என்ன நடக்கும்? நீங்கள் 1ஆம் பாவம் 6ஆம் பாவத்தில் உங்கள் மனைவி வந்தால் என்ன நடக்கும்? ஒன்று நோய்வாய்ப்படுவாங்க, இல்லைன்னா கடனை ஏற்படுத்தி கொள்வாங்க. அதே மாதிரி தான் அந்த ஜாதியே கொடுத்துருக்குறாங்க. 1ஆவது ஜாதி 6ஆவது ஜாதியை திருமணம் பண்ணக்கூடாது, 1ஆவது ஜாதி 8ஆம் ஜாதி திருமணம் பண்ணக்கூடாது. ஜாதி வாரியாக கொடுத்துருக்காங்க, குமாரசாமி நூலில் இருக்குது, எடுத்து பாருங்கள். இந்த பாவம் இன்ன ஜாதிக்கு பொருந்தும்,